கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தை, ஜூன் மாதத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்ற மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்தார், வழிநடத்தினார். எல்லா விதத்திலும் சௌக்கியத்தையும் நன்மையும் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 சொல்லுகிறது போல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எனவே ஆண்டவரிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்து பார்க்கிற பொழுது, இம்மாதம் முழுவதும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டியது. அன்பு கூறுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது போல சகலத்தையும் அவர் நன்மையாக மாற்ற அவர் வல்லவர். தீமையோ நாசமோ மோசமோ பாடா எதுவாக இருந்தாலும் முடிவில் இது யோசேப்புக்கு ஆண்டவராகி தேவன் கொடுத்த கிருபைக்கு ஈடாக உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவன் உண்மையிலே நிலைத்திருந்தது போல, தேவனிடத்தில் யோசேப்பு அன்பு கூர்ந்தது போல அவனுடைய வாழ்வை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். சகலத்தையும் தீமையாயிருந்த அவனுக்கு நன்மையை மாற்றி கொடுத்தார். அதே வண்ணமாக இந்த மாதத்தில் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களாகில் சகலமும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறதான கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமை கொடுத்திருக்கிறீர். கொடுத்த வாக்கை போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே, அதே வண்ணமாய் யாவருக்கும் நடக்க சகலத்தையும் ஆண்டவர் நன்மையாய் நீர் மாற்றித் தரும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நன்மையினாலும் இதோ கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நடத்தும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன்.